பாடகி சைந்தவியை விவாகரத்து செய்வதாக ஜிவி பிரகாஷ்குமார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 11 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அதிகமான சீர்திருத்தங்களை அமல்படுத்த பிரதமர் அன்வார் நம்பிக்கை. கத்தார் வருகையினால் 700 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஏற்றுமதி பெறப்பட்டுள்ளது. தங்கு ஜஃப்ருல் தகவல். மலேசியர் இந்திய முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கத்தின் 22 முன்னாள் உறுப்பினர்களுக்கு PJM விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மடானி அரசாங்கத்தின் கீழ் உள்ள அனைத்து கட்சிகளிடையேயும் வலுவான புரிந்துணர்வு காரணமாக அரசாங்கத்தில் மேலும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். தமது பதவி காலத்தின் தொடக்கத்தில் தமது நிர்வாகம் சந்தேகங்களை எதிர்கொண்ட போதிலும் கூட்டணியின் கீழ் உள்ள அனைத்து கட்சிகளும் சீர்திருத்தங்களில் குறிப்பாக மக்களின் நலனை உறுதி செய்வதில் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அன்வார் கூறினார். இந்த பெருமையும் பாராட்டும் தமது தலைமையிலான கட்சிக்கும் சரவா மற்றும் சபாவின் கூட்டணி உட்பட ஒற்றுமை அரசாங்கத்தின் அனைத்து தரப்புக்கும் சென்றடையும் என அவர் கூறினார். ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்டு 1.5 ஆண்டுகளாகிவிட்டது. கூட்டணி கட்சியிலிருந்து ஒருவர் கூட தம்மிடம் லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் மெத்தன போக்குடன் செயல்படும்படியோ அல்லது அரசாங்கத்தின் சீர்திருத்தங்களை எதிர்ப்பதாக எவரும் கூறவில்லை என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். அதனால்தான் இந்த விவகாரத்தில் என்னால் ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் செய்ய முடிகிறது. மேலும் மலேசியா இந்த சீர்திருத்தங்களை தொடர முடியும் என்று தாம் நம்புவதாக கத்தார் தேசிய நூலகம் ஹமாட் பின் கலீஃபா பல்கலைக்கழகத்தில் பொது உரையின் போது அன்வார் தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கத்தாருக்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணத்தின் மூலம் 700 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய தயாரிப்பு பொருட்கள் மற்றும் சேவைக்கான சாத்தியமான ஏற்றுமதியை மலேசியா பெற்றுள்ளதாக அனைத்துலக வாணிக தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அசீஸ் தெரிவித்தார். நேற்றிரவு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருடன் மலேசிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட இரவு விருந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருடன் கத்தார் வாணிக தொழில்துறை மற்றும் முதலீட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட வட்டமேஜை மாநாட்டில் ஏற்றுமதிக்கான இணக்கம் காணப்பட்டதாக தங்கு ஜஃப்ருல் தெரிவித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஏற்பாடு செய்த இரவு விருந்தில் சுமார் 500 மலேசியர்கள் கலந்து கொண்டனர். நமது தயாரிப்பு மற்றும் சேவைகளில் கத்தார் நிறுவனங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் கடப்பாட்டினால் பெரிய அளவிலான ஏற்றுமதியை நாம் பெற்றுள்ளோம் என தங்கு ஜஃப்ருல் தெரிவித்தார். இது தவிர மேற்காசியாவின் சந்தைகளை மலேசியா அதிக அளவில் ஊடுருவ முடியும் என்றும் அவர் கூறினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மலேசிய முன்னாள் முப்படை வீரர்களின் ஜொகூர் சங்கத்திற்கு அண்மையில் ஜொகூரைச் சேர்ந்த 500 முன்னாள் உறுப்பினர்களுக்கு தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ கலீத் நூர்டின் PJM எனப்படும் பிங்காட் ஜாசம் மலேசியா விருதை வழங்கி கௌரவித்தார். ஸ்கூடாய் தமான் புலாய் உத்தமா மண்டபத்தில் இந்த விருதளிப்பு சடங்கு நடைபெற்றது. அவசர நிலை காலத்தில் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகள் மற்றும் மலாயாவிற்கு எதிராக இந்தோனேசியாவின் ஆக்கிரமிப்பு பிரகடனத்தின் அவசர நிலையின் போது முப்படையில் பணியாற்றிய மலேசிய முன்னாள் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் துணிச்சலை அங்கீகரிக்கும் வகையில் மலேசிய சேவை விருதை பெற்றவர்களில் மலேசிய இந்தியர் முன்னாள் இந்திய முப்படை வீரர்கள் சங்கத்தின் ஜொகூர் கிளையின் 22 உறுப்பினர்களும் அடங்குவர் என இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளரான KS ரோனி, கண்ணையா அப்புடு, பிரான்சிஸ் பெனடிக்ட் ஆகியோர் தெரிவித்தனர். இந்தியாவுக்கான 1 மாதம், 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான இ-விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ்.
பினாங்கு பட்டோவத்தில் போதைப் பொருளை உட்கொண்ட மயக்கத்தில் அந்நிய நாட்டு ஆடவர் ஒருவர் தாக்கிவிட்டு தப்பியோடு முயன்ற உள்நாட்டு ஆடவன் ஒருவனை 20 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்திச் சென்று போலீசார் வளைத்து பிடித்தனர். முன்னதாக தப்பியோடு முயன்ற கருப்பு நிற கார் ஒன்றை 3 போலீஸ் வாகனங்கள் துரத்திச் செல்வதை காட்டும் 30 வினாடி காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது. நேற்று மாலை மணி 3:30 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. புக்கிட் மர்தாஜாமில் உள்ள அல்மா வர்த்தக மையத்தில் அந்நிய நாட்டு ஆடவர் ஒருவரை அடித்ததாக நம்பப்படும் அந்த 40 வயது ஆடவனை போலீசார் கைது செய்ய சென்ற போது அவன் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் காரில் ஏறி தப்பிச் செல்ல முயன்றுள்ளான். அவனை துரத்திச் சென்ற போலீசார் சுங்கை நியோடோல் சாவடியில் வளைத்து பிடித்தனர். எனினும் பிடிபடுவதற்கு முன் அவன் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவரை மோதி தள்ளியதாக கூறப்படுகிறது. அவ்வாடவனின் காரை சோதனையிட்டதில் அதில் போதைப் பொருளை உட்கொள்ள ஏதுவாக மாற்றியமைக்கப்பட்ட போத்தல் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட வேளை அவ்வாடவனுக்கு எதிராக போதைப் பொருள் தொடர்பான 3 பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. குற்றவியல் சட்டம், அபாயகர போதைப் பொருள் சட்டம் மற்றும் போக்குவரத்து சட்டங்களின் கீழ் விசாரணைக்காக அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். சபா ரனாவ் கம்புங் லாசிங்கில் இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் 2 மாடி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிக்கொண்ட 11 வயது பெண் மரணமடைந்தார். மேல் மாடியின் வரவேற்பு அறையில் ஆக்னஸ் ஜாங் அனா அடாம் என்ற 15 வயது இளம்பெண் இறந்து கிடந்ததை தீயணைப்பு வீரர்கள் கண்டுபிடித்தனர். அந்த சம்பவத்தின் போது பெற்றோர்கள் அப்பெண்ணை காப்பாற்ற முயன்ற போதிலும் மோசமான கரும்புகை மற்றும் தீ வேகமாக பரவியதால் அவர்கள் அந்த முயற்சியில் தோல்வி கண்டதாக கூறப்பட்டது. அந்த தீ விபத்து குறித்து அவசர அழைப்பு பெற்றதை தொடர்ந்து உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு படையினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ரனாவ் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் தலைவர் துணை கமாண்டர் ரிட்வான் முகமது தாயிப் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்றடைந்த போது அந்த 2 மாடி வீடு முற்றாக எரிந்துவிட்டதாக அவர் கூறினார். பினாங்கு பட்டோவத் கூலேம் நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்திலிருந்து தவறி விழுந்த முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று மாலை மணி 4:40 வாக்கில் மேம்பாலத்தில் பயணித்த போது அந்த 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் செலுத்திய மோட்டார் சைக்கிள் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தின் இரும்பு தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானது. அதனால் அவர் நிலை தடுமாறி 5 மீட்டருக்கும் உயரமான மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்தார். உடனடியாக அவர் சிப்ராங்ஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் முகம் மற்றும் உடலில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக அவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக சிப்ராங் பிராய்தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெல்மி அரீஸ் தெரிவித்தார். அவ்விபத்தை நேரில் கண்டவர்கள் போலீஸ் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமார் தனது மனைவியும் பாடகியுமான சைந்தவியை விவாகரத்து செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஜிவி பிரகாஷ்குமாரும் சைந்தவியும் கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு 4 வயதில் அன்வி எனும் பெண் குழந்தை உள்ளார். திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அவர்கள் பிரிந்து வாழ்வதாக அண்மையில் தகவல்கள் வெளியிடப்பட்டு வந்தன. அதனைத் தொடர்ந்து அவர்களின் விவாகரத்தை ஜிவி பிரகாஷ்குமார் தனது எக்ஸ் சமூக ஊடகம் வாயிலாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நீண்ட யோசனைக்கு பின் எங்களின் 11 ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் இருந்து சமரசமாக பிரிய முடிவு செய்துள்ளோம். எங்களின் மன நிம்மதிக்காக இந்த முடிவை எடுத்துள்ளோம். ஊடகங்களும் நண்பர்களும் இந்த நேரத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என ஜிவி பிரகாஷ்குமார் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிவிப்பு அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும் இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள்.